Hello children, good morning. How are you? In the last class we saw about hobbies. At that time, I told you to set something as your hobby and spend your leisure time in a purposeful way. Are you all following that one? I hope you all will follow all those things. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்? ஹாபிஸ் பத்தி பார்த்தோம். ஹாபிஸ்னா பொழுதுபோக்கு. அதாவது உங்களோட லேஷர் டைம், ஃப்ரீ டைமை பர்பஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், பயனுள்ள விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நீங்க எல்லாரும் அதை செஞ்சுட்டு இருக்கீங்களா? Okay, shall we go to the class now? In today's class we are going to see about homophones. Homophones அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? Homo அப்படின்னா same, phone அப்படின்னா a unit of sound. Same unit of sound தான் நம்ம என்ன சொல்றோம்னா homophone சொல்றோம். ஓகேங்களா? குட்டீஸ், shall we see the definition for homophone? Homophone is a word that is pronounced the same as another word but differs in meaning and also in spelling. Okay. அதாவது ஹோமோஃபோன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்பெல்லிங்கும் வேறையா இருக்கும், மீனிங்கும் வேறையா இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோஃபோன்னு சொல்றோம். ஓகேங்களா? Please take your book page number 102. In this page they have given a small content to learn something about homophones. The first pictureல என்ன இருக்கு? ரெண்டு girls வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசிட்டு இருக்காங்க. அதுல first girl வந்து இன்னொரு girl பார்த்து என்ன சொல்றாங்க? catch the hair னு சொல்றாங்க. H A R E hair கொடுத்திருக்காங்க. அதுல அந்த H A R E hair க்கு என்ன மீனிங்? hairனா முயல். அத பிடிக்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னு? HAIR hair, நம்மளோட முடி இருக்கு இல்லைங்களா, தலைமுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் கேர்ள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க? see the second picture, அந்த கேர்ள் அவங்களோட ஹேர் முடிய பிடிச்சி இழுக்குறாங்க. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் என்ன சொல்றாங்க? not my hair அப்படின்னு சொல்றாங்க. இப்ப HAIR ஹேரோட ப்ரொனன்சியேஷன் என்ன? hair. HARE அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன? hair. ரெண்டுமே hair தான். HARE hairனா முயல், HAIR hair அப்படின்னா நம்மளோட முடி. இப்ப சேம் ப்ரொனன்சியேஷன் இருந்தாலும் மீனிங்கும் டிஃபர் ஆகுது, ஸ்பெல்லிங்கும் டிஃபர் ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நாம என்ன சொல்றோம்னா ஹோமோஃபோன் சொல்றோம். Can you understand குட்டீஸ்? See the third picture குட்டீஸ். I said that hair அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் சொல்றாங்க. இப்போ அவங்க எந்த ஹேரை சொல்றாங்க? HARE hair, முயலை சொல்றாங்க. ஓகேங்களா? எதுல இப்ப அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? அந்த ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கனால அவங்க HARE hair 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 அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நாம என்ன சொல்றோம்னா ஹோமோஃபோன்ஸ் சொல்றோம். Kutis, in English we have so many homophones. In today's class we are going to learn some of them. Okay, shall we see? Kutis, can you guess any word with the same pronunciation but different spelling and meaning? Shall I give some examples? See the picture. First one, SEEC. C na என்னமா? பார்க்கிறது. Next one, SEAC. இந்த C ஓட மீனிங் என்ன? கடல். Both words have same pronunciation but different spelling and also in meaning. See the next example. WEAK week. இந்த வீக்குக்கு என்ன மீனிங்? நம்ம உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வீக். நெக்ஸ்ட் ஒன் WEEK week. இந்த வீக்கோட மீனிங் என்னமா? வாரம். Both words have same pronunciation but different spelling and also in meaning. Next one BLEW blue. Blue the candle சொல்லுவோம் இல்லைங்களா, ஊதுறது. நெக்ஸ்ட் ஒன் BLUE blue. இந்த ப்ளூவோட மீனிங் என்னது? கலர், ப்ளூ கலர். Both words have same pronunciation but different spelling and also in meaning. Next one witch. WITCH. இந்த witchக்கு என்ன மீனிங்? மந்திரவாதி இருக்காங்க இல்லைங்களா, அந்த witch. நெக்ஸ்ட் ஒன் WHICH. இந்த விச்சுக்கு என்ன மீனிங்? எது அப்படிங்கிறது தான் மீனிங். Both words have same pronunciation but different spelling and also in meaning.
Next one CELL cell. இந்த செல்லுக்கு என்ன மீனிங்? ரிமோட்ல எல்லாம் செல் போடுவோம் இல்லைங்களா, அந்த செல். நெக்ஸ்ட் ஒன் SELL cell. இந்த செல்லோட மீனிங் என்ன? விக்கிறது. Both words have same pronunciation but different spelling and also in meaning. These types of words are known as homophones. Okay. Shall we see the examples given in the book, kuttis? See the first picture. SALE sale. Sale means விக்கிறது. Second one SAIL sale. Do you know the meaning of sale? This sale means கடல்ல கப்பல் மிதந்து போகும் இல்லைங்களா, அந்த sailing அத சொல்றது. ஓகேங்களா? Both words have the same pronunciation but differ in spelling and meaning. Okay. Shall we see the next word? Pair. Pair. First one pair. PAIR. Pair means jodi. Pair pair இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, that pair. Second one pair means பேரிக்கா இருக்கு இல்லைங்களா, pair அத சொல்றது. Next one desert. DESERT. Desert means பாலைவனம். தண்ணியே இல்லாம வறண்டு போன பாலைவன பகுதி இருக்கு இல்லைங்களா, அது desert. Next one desert. DESSERT. இந்த டெசர்ட்டுக்கு என்ன மீனிங்? ஸ்வீட். பழத்தால செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெசர்ட்னு சொல்றோம். Both words have same pronunciation but different spelling and also in meaning. See the next one. READ. read. இந்த ரீடுக்கு என்னமா மீனிங்? வாசிக்கிறது. நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாசிப்போம் இல்லைங்களா, அது. நெக்ஸ்ட் ஒன் REED. read. இந்த ரீடுக்கு என்ன மீனிங்? நாணல் புல். Both words have same pronunciation but different spelling and also in meaning. These types of words are known as homophones. Okay. Are you all clear, kuttis? Shall we go to the next exercise now? Kuttis, take your book, page number 103. See the first exercise. Look at the picture and tick the correct word. In this exercise, they had given some images. Below the image, they had given name of the image. We have to tick the correct word. Okay. See the first image. ஒரு மானோட picture கொடுத்திருக்காங்க. Then they had given DEER and DEAR. Both words they had given. ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இதுல எந்த வேர்ட் வந்து மான்ங்கற மீனிங் தர வேர்ட்? DEERD. So we have to tick the word. Next one eye. நம்மளோட கண் இருக்கு இல்லைங்களா, அதோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. Then see the words eye மட்டும் கொடுத்திருக்காங்க. Then next word EYEI கொடுத்திருக்காங்க. இதுல எது நம்மளோட கண்ணுங்கற மீனிங் தர வேர்ட்? EYEI only, no? So you have to tick that word. Okay. See the next image. ஒரு பாய் வந்து ஒரு கடையில இருந்து ஏதோ ஒன்னு வாங்கிட்டு இருக்காங்க. See the words given below the image, kuttis. BY buy கொடுத்திருக்காங்க. BUY buy கொடுத்திருக்காங்க. இதுல வாங்குறதுங்கற மீனிங் தர வேர்ட் எது? BUY buy only, no? So you have to tick that word. See the next one. Two boys are sitting and talking. See the words given below the image. MEAT meet. Then MEET meet. ரெண்டு வேர்ட் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, இதுல மீட் பண்றது, சந்திக்கிறது அப்படிங்கற மீனிங் தர வேர்ட் இது. MEET meet only gives the meaning of meeting. So we have to tick that word. Next one WASTE waste. WAIST waste. In that image they had given some waste materials. அந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு waste materialோட இமேஜ் தானே கொடுத்திருக்காங்க. Which word gives the meaning of waste? Waste material. WASTE. Waste only gives the meaning of waste material. So we have to tick that word. Next one write. Somebody is writing with a pen. So we have to find out the word which gives the meaning of writing. First one RIGHT, write. Next one WRITE, write. Which word gives the meaning of writing, ma? WRITE, write only, no? So we have to tick that word. Okay. Kuttis, next we are going to see the poem Treasure Trove. Treasure na பொக்கிஷம், trove na குவியல். அதாவது பொக்கிஷம் வந்து ஒரு குவியலா, புதையல் வந்து ஒரு குவியலா நிறைய கிடைக்குது. அததான் என்ன சொல்றாங்கன்னா
அதையெல்லாம் தான் என்ன சொல்றாங்கன்னா beyond the earth. Next one, zoom. Zoom means travel quickly. அதாவது ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணி போறது. அதான் என்ன சொல்றாங்கன்னா travel quickly ன்னு சொல்றாங்க. Next one, glance. Glance means look. மேலோட்டமா பார்க்கிறது அப்படினு சொல்றாங்க இல்லைங்களா? அதான் glance or look. Next one, discover. Discover means find. Findனா கண்டுபிடிக்கிறது. Next one, mystery. Mystery means strange or unknown thing. அதாவது நமக்கு தெரியாத புதிரா இருக்க விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம்னா mystery, புதிர்னு சொல்றோம். Next one, mermaid. Mermaidனா என்னன்னா an imaginary creature. நம்மளோட கற்பனையால வந்த உருவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா imaginary creatureனு சொல்றோம். ஓகேங்களா? Kutis, shall we see the poem now? Kutis, see the first two lines. Read when you are happy, read when you are sad. In this poem, the poet asks us to read when we are happy and when we are sad, because this reading habit increases our happiness and decreases our sadness. அதாவது இந்த போயம்ல போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளைய வாசிக்க சொல்றாங்க. எப்பப்பெல்லாம் வாசிக்க சொல்றாங்க? நம்ம ஹாப்பி சந்தோஷமா இருக்கும் போதும் வாசிக்க சொல்றாங்க, சேட் சோகமா இருக்கும் போதும் வாசிக்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? பிகாஸ் ரீடிங் ஹேபிட் இன்க்ரீசஸ் அவர் ஹாப்பினஸ். நம்ம சந்தோஷமா இருக்கும் போது வாசிச்சா அந்த சந்தோஷம் அதிகமாகும். அண்ட் டிக்ரீசஸ் அவர் சேட்னஸ் அப்படின்னா என்னது? நம்மளோட சோகமா இருக்கும் போது நாம அந்த புக்கை வாசிக்கும் போது அது நம்மளோட சோகத்தை குறைக்கும். அதனால அந்த போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் போதும் வாசிக்கணும், சோகமா இருக்கும் போதும் வாசிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வாசிக்கிறதுனா எதுமா? ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வாசிக்கிறதா? நோ. நம்மளோட ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்மளோட பொது அறிவை வளர்த்துக்கிற மாதிரி. பொது அறிவுனா ஜிகே கொஸ்டின் ஆன்சர் புக் இருக்கும் இல்லைங்களா? அது கிடையாது. நம்மளோட யூனிவர்ஸை பத்தி, ஸ்பேஸை பத்தி, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான திங்ஸை பத்தி கத்துக்கிற புக்ஸை நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஸ்டோரி புக்ஸா இருக்கலாம். அதுல அதை படிக்கும் போது கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். புக்ஸை படிக்கும் போது நம்மளோட இமேஜினேஷன், கற்பனை திறன் அதிகமா வளரும். அததான் இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க. On the whole, this poem explains us the importance of reading habit. See the third line, Kutis. Learn about space, land on Mars. Kutis, if we read a book about space and Mars, we can have the feeling of landing on Mars. அதாவது நம்ம மார்ஸை பத்தியும் ஸ்பேஸை பத்தியும் ஒரு புக்ஸை வாசிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்? நம்ம மார்ஸ் பிளானட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். Kutis, do you know what is Mars? Mars is one of the planets of solar system. நம்மளோட சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்க one of the planet, ஒரு பிளானட் தான் எது? இந்த மார்ஸ். மார்ஸ்னா செவ்வாய் கிரகம். If we read a book about Mars, we can have the feeling of landing on Mars. நம்ம மார்ஸை பத்தியும் ஸ்பேஸை பத்தியும் ஒரு புக்கை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஸ்பேஸுக்கு, மார்ஸுக்கே போயிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Kutis, when we read books, we can learn how to find out the ways to reach the space. அதாவது நம்ம ஸ்பேஸ், விண்வெளியை பத்தியோ இல்ல அதர் பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்துல இருக்க மற்ற பிளானட்ஸ் பத்தியோ இருக்க புக்ஸை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? நம்ம எப்படி ஸ்பேஸுக்கு போறது, எப்படி அந்த பிளானட்ஸை ரீச் பண்றது அப்படிங்கிற வழிகளை எல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? See the fourth line, Kutis. Picture an auto race, zoom with cars. Kutis, when we read a book about an auto race, we can have the feeling of racing in that race. And also we can feel as we are traveling very fast in cars. அதாவது நம்ம ஆட்டோ ரேஸ், அதாவது ஆட்டோமொபைல் ரேஸ் இருக்கு இல்லைங்களா? பஸ், காரு, டூ வீலர், இதுல எல்லாம் ரேஸ் போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆட்டோ ரேஸ் பத்தின புக்கை வாசிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்? அந்த கார்லயோ அந்த பஸ்லயோ அந்த டூ வீலர்லயோ நம்மளே உட்காந்துக்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்.
அததான் என்ன சொல்றாங்கன்னா picture an auto race zoom with cars அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கார்ல நம்மளே டிராவல் பண்ற மாதிரியும் அந்த ரேஸ்ல நம்ம வேகமா போற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எதனால அந்த ஃபீலிங் கிடைக்குது? நம்ம இந்த புக்கை அவ்வளோ கான்சென்ட்ரேஷனோட படிக்கும்போது நம்மளோட கவனம் ஃபுல்லாவே எதுலமா போயிடும், அந்த புக்ல போயிடும் இல்லைங்களா? அப்ப நம்மளாவே இமேஜினேஷன்ல என்ன நினைப்போம், நம்ம தான் என்ன நடக்குது, யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? அதை தான் சொல்றாங்க. நம்மளே அந்த கார்ல போய் வேகமா அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குமா? நம்ம ஆட்டோமொபைல் ரேஸ் பத்தின புக்கை வாசிக்கும் போது. ஓகேங்களா குட்டீஸ்? shall we go to the second stanza now? A glance at history, go back in time. Kutis, when we read a book about history, we can have the feeling of going to that particular period. அதாவது நம்ம ஹிஸ்டரி வரலாறு பத்தின புக்கை வாசிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், இப்ப 100 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாறை பத்தி படிக்கிறோம். நம்ம இந்தியா ஃப்ரீடம் வாங்குச்சு இல்லைங்களா, சுதந்திரம் வாங்குச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புக்கை வாசிக்கும் போது அந்த பர்டிகுலர் பீரியடுக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, a glance at history, go back in time. அந்த ஹிஸ்டரி பத்தின ஒரு புக்கை வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்க போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? shall we go to the next slide? To discover a mystery, solve a crime. Kutis, if we read books, we can get an idea to discover a mystery or to solve a crime. அதாவது நம்ம ஒரு புக்கை வாசிக்கும் போது மிஸ்ட்ரி, புதிரை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயமும் அதை எப்படி சால்வ் பண்றது, அந்த புதிருக்கான விடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கூட நம்ம கத்துக்கலாம். எப்பனா மிஸ்ட்ரி, புதிர் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசிக்கும் போது நம்ம இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? See the next line, Kutis. Read about the lost bicycle. Where can it be? Kutis, when we read books like detective novels, we may know how to find out the materials which are lost. அதாவது டிடெக்டிவ் நாவல்ஸ்னா என்னது? இந்த குற்றம் நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி புக்கை நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட தொலைஞ்சு போன பொருட்கள் அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Here the poet gives us an example of a lost bicycle, thereby making the readers use their brains in order to know where it can be found. அதாவது இந்த போயம்ல போயிட் என்ன சொல்லியிருக்காரு, பைசைக்கிள் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காரு இல்லைங்களா? நாட் ஒன்லி பைசைக்கிள், நம்மளோட தொலைச்சு போன மெட்டீரியல்ஸ் எதுவா இருந்தாலும் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற வழிகளை எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், புக்ஸை வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? See the next line, Kutis. Visit a lovely mermaid under the sea. Kutis, when we read books, we go to our imaginary world where we may visit a lovely mermaid who is under the sea. அதாவது நம்ம நிறைய புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னா, கடலுக்கு அடியில வசிக்கிறாங்கன்னு சொல்லி கதையில எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? கடல் கன்னி, கடல் கன்னிங்கிறவங்க ஒரு உண்மையான கிரியேச்சரா இல்லை இமேஜினரி கிரியேச்சரா உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எப்படி இருக்கும், பாதி பாடி வரைக்கும் என்ன இருக்கும், ஃபிஷ்ஷோட உருவம் இருக்கும், பாதிக்கு மேல என்ன இருக்கும், ஒரு லேடியோட உருவம் மாதிரி இருக்கும். அதுதான் என்னது, கடல் கன்னியோட உண்மையாவே நம்ம ஸ்டோரியில எல்லாம் பார்த்துருப்போம். இப்ப அது உண்மையா இருக்கா இல்லை இமேஜினரி கிரியேச்சரா? இமேஜினரி கிரியேச்சர் ஒன்லினோ, அதுல யாரு கிடையாது, அவங்க உண்மையாவே கடல் கன்னின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அது ஸ்டோரியில வர்றதுதான். இந்த மாதிரி இமேஜினரி கிரியேச்சர்ஸை நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எப்ப நம்ம அது மாதிரியான புத்தகங்களை வாசிக்கும் போது, நாம அது மாதிரியான புத்தகங்களை வாசிக்கும் போது இந்த மாதிரி இமேஜினரி கிரியேச்சர்ஸை நம்மளே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? See the next two lines, Kutis. Read when you are happy, read when you are sad. Kutis, we should read books during our happiness and sadness. அதாவது நம்மளோட சந்தோஷத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், புத்தகங்களை வாசிக்கணும்,
வாசிக்கணும், சோகத்திலையும் புத்தகங்களை வாசிக்கணும். ஓகேங்களா? Now we shall see how this poem will be when we listen to this with proper rhythm. Are you all ready to listen? After listening to this, you should try to sing this poem with proper rhythm. Will you try? Kutties, shall we sing the poem now? Read when you are happy. Read when you are sad. Learn about space, land on Mars. Picture an auto race, zoom with cars. A glance at history, go back in time to discover a mystery, solve a crime. Read about the lost bicycle, where can it be? Visit a lovely mermaid under the sea. Read when you are happy. Read when you are sad. Kutties, you should try to sing this poem like this. Okay? Kutties, take your handwriting note. Write today's day, TUESDAY, Tuesday, and write today's date, 27/07/2021. Start from here. Capital letter I. Leave some space. Small letter L. I. K. E. Like. Leave some space. F. R. U. I. T. S. Fruits. I like fruits. Kutties, complete this page fully, take photo and send it to your class teacher. Okay? Kutties, now we have to see the multiplication table 4. 1 4 is 4. 2 4s are 8. 3 4s are 12. 4 4s are 16. 5 4s are 20. 6 4s are 24. 7 4s are 28. 8 4s are 32. 9 4s are 36. 10 4s are 40. 11 4s are 44. 12 4s are 48. 13 4s are 52. 14 4s are 56. 15 4s are 60. 16 4s are 64. குட்டீஸ், நீங்கள் இதை அப்படியே ஹோம்ஒர்க்கில் எழுதி மிஸ்ஸுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Kutties, Unit 1, My Robot. This poems answer the following, and Unit 1, Robot Expo. This lessons, choose the correct answer. You have to write home test. Complete everything in your home test note, take photo and send it to your class teacher. Okay? Thank you, Kutties. Bye.